நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. யாரை வழிபடலாம்? பைரவரை வழிபட சிக்கல்கள் குறையும். இன்று யாரெல்லாம் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் ராசிக்காரர்கள் பார்க்கலாம் வாங்க. மேச ராசி அன்பர்களே, அத்தியாவசியமான செலவுகள் அதிகரிக்கும். சிறு சிறு விமர்சன பேச்சுக்கள் வரக்கூடும். வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செயல்படவும். ரிஷபராசி அன்பர்களே, சகோதரரின் வகையில் ஒற்றுமை பிறக்கும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களை சந்திக்க நேரிடும். பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிற மொழி மக்களின் அறிமுகம் ஏற்படும். வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளில் கவனம் வேண்டும். கடகராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும். தொழில் சார்ந்த பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். குடும்பத்தினரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும். கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் விவேகத்துடன் செயல்படவும். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். மேல் அதிகாரிகள் உங்களின் கருத்துக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். துலாம் ராசி அன்பர்களே, பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும். தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படவும். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும். மகர ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் ஓரளவு கிடைக்கும். செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மாற்றம் உண்டாகும். வியாபாரம் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். மீன ராசி அன்பர்களே, உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். சமூகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு வாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும்.